அடுத்ததா பனாமா கனால் அப்படிங்கிறது. இந்த பனாமா கனால பனாமா கால்வாய்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அத நாங்க எங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்ல, இப்போ பனாமா சொல்றாங்க, இல்ல நீங்க உங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட வேண்டாம். நான் சீனா கூட போட்டிருந்த ஒப்பந்தம் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல இருந்து வெளியில வந்துடுறேன். இப்போ சீனாவுக்கே நேரடியா அவங்க ரிக்வெஸ்ட் குடுக்குறாங்க. இல்ல எனக்கு இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வேண்டாம். ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எங்க நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் இதற்கு எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சீனா இதற்கு காரணம் பனாமா கிடையாது. இதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய பிரஷர் தான். பனாமா கால்வாயை என்கிட்ட கொடு, அப்படி இல்லைனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்லேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி எங்கள் பனாமாவுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க. இது ஒரு மறைமுகமான ஒரு அரசியல். இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம். நாங்களும் இதே மாதிரியான அரசியலை அமெரிக்காவுக்கு எதிராக செய்வோம் தேவைப்படும் நேரத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமெரிக்கா மற்றும் சீனாவை பொறுத்த வரைக்கும் இறங்கி போகிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தன் இங்கே அடித்தானா திரும்பி இன்னொருத்தன் அடிக்கிறான். நீ டேரிஃப் போறியா, நானும் டேரிஃப் போடுறேன். நீ மிரட்டுறியா, நானும் மிரட்டுறேன். நீ ஸ்பேஸில் பெரிய ஆளா, நானும் ஸ்பேஸில் பெரிய ஆள் தான். இப்படின்னு சொல்கிறதுல இரண்டு பேருமே அடிச்சு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே இதுதான் வல்லரசினுடைய ஒரு போட்டியாக இருக்க போகிறது.